evening, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to this session. இன்னைக்கு நம்மளோட என்சைம்ஸ்ல நம்ம படிக்க போறது கான்செப்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜியா. ஓகே, படிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போறது கான்செப்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்சுவலி இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு, பட் நம்ம ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம சாப்டரை முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ ஐ திங்க் டுடே வி ஆர் கோயிங் டு ஃபினிஷ் திஸ் சாப்டர். கரெக்டா? இன்னைக்கு நம்ம சாப்டரை முடிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ see that. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எஸ், எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஓகே ஓகே. Good evening, good evening, good evening, Nitya. Very good evening, Kanna. Very good evening, good evening, good evening, good evening. Down. Yes, 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 yes. Vanakkam, vanakkam. Good evening. Very good evening. So, பயோமாலிக்யூல் இன்னைக்கு முடிக்க போறோம். கரெக்டா? பயோமாலிக்யூல் முடிக்க போறோம். ஸோ இன்னைக்கு என்னது? இன்னைக்கு என்சைம்ஸோட லாஸ்ட் லெக்சராக இருக்க போது. இதுக்கு முன்னாடி நம்ம என்சைம்ஸ் பார்த்துட்டோம். என்சைம்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் அது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நோமென்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் தான் இன்னைக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரைட். ஸோ லெட் மீ see. ஆல்ரைட். நித்யா எப்படி இருக்கீங்க? கமான், மற்றவங்களாம் வரட்டும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம சேட் பண்ணலாம். சரி, லெட்ஸ் சேட். எங்கேருந்து எங்கே நித்யா படிக்கிறீங்க? நீங்கள் எந்த ஊர்? நீங்களாச்சும் இருக்கீங்களா இல்லை நீங்களும் போயிட்டீங்களா? எந்த ஊர் நித்யா நீங்கள்? எந்த ஊரு? தென்காசி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, தென்காசி. அது எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. தென்காசி டிஸ்ட்ரிக்டா? ஓகே, தென்காசி. எந்த எந்த ஊர் பக்கம்? ஏதாச்சும் அக்கம் பக்கத்தில் ஃபேமஸான பிளேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ராப்பர். ஓகே ஓகே ஓகே. ஆல்ரைட். ஓகே, சரி. நம்ம இன்னைக்கு என்ன முடிக்க போறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் நோமென்க்ளேச்சர் ஆஃப் என்சைம்ஸ். அதுதான் நம்ம படிக்க போறோம். ஸோ இன்னைக்கு பேசிக் கிளாசிஃபிகேஷன், அது கிளாசிஃபிகேஷன் அண்ட் நோமென்க்ளேச்சர். ஆல்ரைட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ். Classification of enzymes. Alright, அதுக்கப்புறம் classification of enzymes and nomenclature of enzymes. Classification of enzymes and nomenclature of enzymes. இதுதான் நம்ம படிக்க போறோம். Alright, இதுதான் நம்ம படிக்க போறோம். கிளியர்? திருநெல்வேலி பக்கத்துலயா? திருநெல்வேலி எனக்கு தெரியும். எஸ், யா, ரைட். திருநெல்வேலி ஐ நோ. சரி, ஓகே, ஃபைன். சலோ. Okay, now let's continue with this. So first we'll start with the classification of enzyme. Alright, first we'll start with the classification. Enzymes. So classification. இனிமே தெரியல, அதுதான் எனக்கும் தெரியல. இனி யாரும் வரல. I don't know why. Let me see.
ஹாய் வாசுகி, எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க வாசுகி? நம்ம தான் யாருமே கிளாஸில் இல்லையே, அதனால் எதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இல்லையா? கிளாஸில் தான் யாருமே இல்லை, யாருக்கு உங்களுக்கு செவத்துக்கா கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் நினச்சிட்டு இருந்த மனசுக்குள்ள. ஓகே, யாருமே ஆளையவே காணுமே, நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ் கேன்சல் பண்ணிடலாமா? ஆ, ஏன் இவ்வளோ லேட் வாசுகி? கிளாஸ் கேன்சல் பண்ணிடலாமா? ரைட்? லேட் நோட்டிஃபிகேஷனா? ஓகே, அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. நோட்டிஃபிகேஷன் வரலினா நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்க, அப்படி தானே? அப்படி தானே கிருத்தி? இல்லை இல்லை, நோட்டிஃபிகேஷன் பார்த்து தான் எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்க. 5 மணிக்கு கிளாஸ்னால் 5 மணிக்கு அவங்களுக்கு டைம் தெரியல போல இருக்கு, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து நீட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இந்த கிளாசிஃபிகேஷன்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க தெரியுமா? கிளாசிஃபிகேஷன்லேருந்து கொஷின்ஸ் வரும். கிளாசிஃபிகேஷன் ப்ளஸ் இன்னைக்கு நம்ம படிக்க போகிற இந்த நோமன் கிளேச்சர்லேருந்து கிளாசிஃபிகேஷன்லேருந்து எவ்வளோ கொஷின் வரும் தெரியுமா? ஆ, ஓகே, பிஃபோர் வி ஸ்டார்ட் வித் த கிளாசிஃபிகேஷன், நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்குது, ஒரு சின்ன டாபிக் நம்மக்கிட்ட இருக்குது. அது நம்ம லாஸ்ட் கிளாஸில் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வாட் இஸ் தட்? இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டியில், ஓகே, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம்? டெம்பரேச்சர் படித்தோம். ஓகே, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டியில், ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் enzyme activity. Factors affecting enzyme activity. இந்த factors affecting enzyme activity ல, ஓகே, நீட் வித் ரூஹி நீங்கள் டெய்லி வாங்க. நீட் வித் ரூஹி, அதுக்கப்புறம் நீங்கள் டிபி பற்றி கேள்வி கேட்டீங்க அப்படின்னா பதில் சொல்லலாம். நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறீங்களா, லைவ் பார்க்குறீங்களா, எனக்கு புரிய மாட்டேங்குது. லைவ் நீங்கள் வரது கிடையாது. அப்போது நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. டெலிகிராம் குரூப்பில் இருக்கீங்களா? நீட் வித் ரூஹி உங்களோட ஒரிஜினல் நேம் என்ன? நீங்களே நீட் வித் ரூஹி அப்படின்னு சொல்லிட்டு நீட் சேனல் வச்சுருக்கீங்க ஏன் கண்ணா? ஓகே, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி. இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் பார்த்துட்டோம். டெம்பரேச்சர் நம்ம பார்த்தாச்சு. ரெண்டாவது நம்ம பிஹெச்சும் பார்த்தாச்சு இல்லையா? நம்ம டெம்பரேச்சரும் பார்த்தாச்சு அண்ட் நம்ம பிஹெச் பார்த்தாச்சு. மூணாவது நம்மளோட சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். ஸோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்சைம் கான்சன்ட்ரேஷன், இது கூட சேர்த்தியே நம்ம என்சைம் கான்சன்ட்ரேஷன் படிச்சிடலாம். என்சைம் கான்சன்ட்ரேஷன் படிச்சிடலாம். சரியா? அப்போ ரீகேப் மாற்றிடலாமா? ரீகேப்பில் நம்ம என்ன படிக்க போகிறோம் இன்னைக்கு? ஃபேக்டர், ஓகே, ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் வேற என்னது? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டியில் பேலன்ஸ் ஆக்டிவிட்டி பார்ட் 2.
இதுதான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? சரி. So enzyme concentration, substrate concentration இப்போ பார்க்கலாமா? So substrate concentration அப்படின்னா என்ன? What is substrate concentration? So substrate concentration அப்படின்னா என்னது? Substrate concentration அப்படின்னா இந்த எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத ஒரு கான்செப்ட் இருக்கு. So substrate concentration எப்படி enzyme activity affect பண்ணும்? Let me tell you one example. Suppose நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட 100 logs இருக்கு. 100 logs இருக்கு. Okay, 100 logs இருக்கு. And எவ்வளோ key இருக்கு? 47 key இருக்கு. Okay, let's say நம்மளோட log is your enzyme and நம்மளோட key is your substrate. அப்போ இந்த இடத்துல product எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? உங்ககிட்ட நான் question தரேன். Okay, உங்ககிட்ட நான் கொடுக்குற question இது. Product எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? How many product will form? How many product will form? How many product will form? Yes? Or how many lock will open? அந்த மாதிரி இருக்குல்ல, how many lock will open? இந்த இடத்துல lock எப்போ open ஆகும்? Good evening Narpavi Kalidasan, very good evening. உன் பேர் என்னடா கண்ணா? ஒரிஜினல் பேர் கொஞ்சம் சொல்லிடு so that it will be easy for me. 100 நித்யா சொல்றாங்க 47, கிருத்தி சொல்றாங்க 100. எப்படி 100 ஃபார்ம் ஆகும்? நம்ம கிட்ட சரி, இப்போ பூட் எவ்வளோ இருக்கு? 100 பூட் இருக்கு. ஆனா நம்ம சாவி 47 தானே இருக்கு. சாவி எவ்வளோ இருக்கு? 47 இருக்கு. அப்போ எவ்வளோ பூட்டு திறக்க முடியும்? 47 பூட்டு தானே திறக்க முடியும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பூட்டுக்கு சாவி வந்து ஸ்பெசிஃபிக் டு த பூட்டு இல்லையா? பூட்டு ஸ்பெசிஃபிக் டு த சாவி. ஓகே, எங்கிட்ட இருக்கிற சாவி அந்த பர்டிகுலர் பூட்டு மட்டும் தான் திறக்க முடியும் இல்லையா? ஸோ 47 சாவி தான் இருக்கு. அப்போ 47 பூட்டு தானே திறக்க முடியும். அப்போ 47 சாவியில் 47 பூட்டு திறக்க முடியும். அதே மாதிரி அப்போ பூட்டு திறக்கிறது தான் ப்ராடக்ட். ப்ராடக்ட் என்னது? ஓப்பன் லாக். ஓகே, ஓப்பன் லாக் தான் என்னது? ப்ராடக்ட். அப்போ எவ்வளோ நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? 47 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. 47 is the correct answer. 47 is the correct answer. Very simple, very simple. So suppose if you increase the key content, okay, if you increase the substrate concentration increase panna ennaagum? If you increase the substrate concentration, product formation increases. Correct? Product formation increases. Product formation ennayirum? Increase ayirum. Clear? So substrate concentration increase panna product formation automatically increase agum. Right? Clear? Substrate concentration குறைச்சா obviously என்ன ஆகும்? Obviously product formation குறைஞ்சிரும். அவ்வளவுதான். Very simple. All right? கோபிகா. Okay கோபிகா. சரி, நீங்க ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் நியூ ஸ்டூடெண்டா? நீங்க டெய்லி வரது இல்லையா? நான் உங்க பேர் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் கோபிகா. செகண்ட் டைம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ சம்திங். நீங்க டெய்லி வரது கிடையாதா? ஏன் நீங்க டெய்லி வரது கிடையாது? புரிஞ்சிருச்சா? இது கிளியரா? சரி, நான் என்ன பண்றேன், இப்போ நம்ம கிட்ட ஒரு இன்னொரு சினாரியோ, இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். So this is one point, this is one very important solid point, please note it down. So increase in substrate concentration increases the product formation. சரியா? சரி, example number 2. okay, example number 2, நம்ம கிட்ட 100 lock இருக்கு. okay, 100 என்ன இருக்கு? 100 locks. So இதுதான் நம்மளோட enzyme. நம்ம கிட்ட 47 logs இருக்கு. இதுதான் நம்மளோட substrate. Same to same, இங்க இருக்கிற மாதிரி தான். But நம்ம என்ன பண்றோம்? We are keep on adding. And finally the substrate concentration moves to 208.
சாரி நான் லாக்ஸ் இங்கே எழுதிட்டேன்ல, சாரி. 208 keys. இதுதான் நம்மளோட சப்ஸ்ட்ரேட். அப்போ நம்மளோட ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? How many products it will form? How many product will form? How many product will form? Okay கோபிகா. ஸோ கோபிகா, இந்த சேனலில் நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் ட்ராப்பரா, 11th ஸ்டாண்டர்டா, 12th ஸ்டாண்டர்டா, அது கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆல்ரைட், ஓகே. சரி, நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அட்லீஸ்ட். ஓகே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழில் நம்மளுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. சூப்பர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. பெருமையாக தான் பேசணும். ஓகே, இங்கே புகழ் தான் பேசணும். கண்ணா சரியா? இதுதான் நம்மளோட சேனலோட ரூல். எப்போவுமே பயாலஜி கிளாஸ்னு சொன்னால் தருண் திவாரி இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்? நல்லா சூப்பராக கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அப்படிலாம் இல்லை, புரிஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், புரியலன்னா டவுட் கேளுங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் நித்யா? 100 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. சரி, கிருத்தி எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? கிருத்தி ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? எவ்வளோ பூட்டு திறக்கலாம்? இங்கே நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? கீ இருக்கு, 208 கீ இருக்கு, 100 பூட்டு இருக்கு. எவ்வளோ பூட்டு திறக்கலாம்? கிருத்தி சொல்லுங்க. கமான். கிருத்தி 100 பூட்டா? சரி. அப்போ இங்க என்னது? 100 தான் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ therefore 100 is the K max. அப்படின்னு என்னது? மேக்ஸிமம் பொட்டென்ஷியல். ஓகே, மேக்ஸிமம் பொட்டென்ஷியல். ஏன்னா அங்க எவ்வளவு இருக்கு? 100 is the maximum potential. அதுக்கப்புறம் if you increase if substrate concentration increases further, no product formation takes place. No product forms. ஏன்னா அதோட saturation point எவ்வளோ? 100 is a saturation point. Okay, so velocity எவ்வளோ? so இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? 100 பூட்டு தான் இருக்கு அப்படின்னா 100 என்சைம் தான் இருக்கு அப்படின்னா, ஓகே, 100 என்சைம் தான் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சுதா? so இதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி. 100 is the maximum velocity here. புரிஞ்சிருச்சா இல்லையா? so substrate concentration affects the enzyme activity. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம இதை வைஸ் வர்சா பண்ணிடலாம். எப்படி? வைஸ் வர்சா, லைக் என்சைம் கான்சென்ட்ரேஷன் டிபெண்டன்சி. இப்போ நம்ம கிட்ட 100 பூட்டு இருக்கு. ஓகே, 100 பூட்டு இருக்கு, 208 சாவி இருக்கு. ஓகே, எவ்வளவு பூட்டு இருக்கு? 100 locks, 208 keys. அப்போ இங்க ப்ராடக்ட் எவ்வளவு ஃபார்ம் ஆகும்? 100 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல சப்போஸ் நம்ம என்சைம் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஆல்ரைட், சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணிடுறோம்? ஒரு 195க்கு மாத்திடுறோம். ஓகே, அப்போ ப்ராடக்ட் எவ்வளவு ஃபார்ம் ஆகும்? 195. ஏன்னா 208 கீ நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது சப்போஸ் இதுக்கு மேலேயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இது 205 ஆயிருச்சு. அப்போ ப்ராடக்ட் எவ்வளோ? 205. இன்னும் அதிகம் பண்ணிட்டோம், 2010 பண்ணிட்டோம், 2110 பண்ணிட்டோம். அப்போ ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? 208. இப்போ நம்மளுக்கு 245 பண்ணிட்டோம். அப்போ ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? 208. what you can see here 208 ரெண்டு தாட்டி வந்திருக்கு. அப்படின்னா நம்ம என்னதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் 208 தான் இங்க ஃபார்ம் ஆகும். கரெக்டா? மேக்ஸிமம் 208, அதுதான் அதோட Vmax. புரிஞ்சிருச்சா?
So enzyme concentration is also important. Substrate என்னதா இருந்தாலும் enzyme concentration கம்மியா இருந்தாலும் free enzyme இல்ல அப்படினா அந்த இடத்துல product formation நடக்காது. ஓகே, சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் நடக்காது. சப்ஸ்ட்ரேட் ப்ளஸ் என்சைம் ரெண்டுமே இருக்கணும். ஸோ எவ்வளோ என்சைம் அண்ட் எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவு என்சைம் அண்ட் சப்ஸ்ட்ரேட் அஃபெக்ட்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த டூ ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் த என்சைம் ஆக்டிவிட்டி. ஓகே, விச் அஃபெக்ட்ஸ் த என்சைம் ஆக்டிவிட்டி. கிளியர்? எஸ், கிளியர்? புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்தது என்னது? Next is your inhibitors. Let's talk about inhibitors. Inhibitors also affect the what? Inhibitor is also a factor which affects the enzyme activity actually. Inhibitor enna pannum? Enzyme activity affect pannum. Seriya? Inhibitors. What are the different types of inhibitors we have? Number one, competitive inhibitor. Second, non-competitor inhibitor. Non-competitive inhibitor. Third, feedback inhibitor. Competitive inhibitor, non-competitive inhibitor and feedback inhibitor. All right. அப்போ competitive inhibitor அப்படினா என்ன? What is competitive inhibitor? Yes? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? inhibitors படிச்சிட்டு இருக்கோம். இது NCERT-ல இல்ல. ஓகே, இது என்ன இல்ல? NCERT-ல இல்ல. ஆனா நம்மளுக்கு முக்கியம். புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து क्वेश्चंस நம்மளுக்கு DPPO இல்ல நம்ம mock test சால்வ் பண்ணும்போது क्वेश्चंस இதுல இருந்து கேட்பாங்க and இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட்? ஸோ அதனால இது கண்டிப்பா உங்களுக்கு புரியணும். சரி, now there are different types of inhibition, competitive, non-competitive, okay, and அதில் ஃபர்ஸ்ட் என்னது? நம்மளோட காம்படிட்டிவ் இனிபிட்டர். சரி, காம்படிட்டிவ் இனிபிட்டர் competitive inhibitor அப்படினா என்ன? What is competitive inhibitor? Competitive inhibitor means, let's say there will be one enzyme. Okay, ஒரு enzyme இருக்கு. Okay, ஒரு enzyme இருக்கு. And அந்த enzymeல நம்மளுக்கு ஒரு active site இருக்கு. So now we have substrate. இது substrate. All right, and we have what? We have inhibitor. What? Inhibitor. இது ரெண்டும் சிமிலரா இருக்கா? கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு இல்லையா? So mostly என்ன இருக்கும்? The inhibitor அப்படிங்கிறது competitive inhibitor is a type of inhibitor. Competitive inhibitor is a type of inhibitor which resembles the substrate. It resembles the substrate. Okay, it resembles the substrate. கரெக்டா? சப்ஸ்ட்ரேட்டை ரிசம்பிள் பண்ணும். சப்ஸ்ட்ரேட்டை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா இதே மாதிரி சப்ஸ்ட்ரேட் மாதிரியே தான் இருக்கும். லைக் ஸ்ட்ரக்சர் வைஸ் சப்ஸ்ட்ரேட் ரிசம்பிள் த சப்ஸ்ட்ரேட். ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி இருக்கும்.
All right, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? Structural similarity, அதோட structural similarity நால they will bind. So the substrate, this substrate inhibitor will bind at the active site of substrate and block the path or block the site. So no site is left. No site is left with enzyme for substrate binding. So enzyme activity is inhibited. So another enzyme substrate complex formation is inhibited. இங்க என்ன நடக்குது? இந்த இடத்துல enzyme plus substrate will form enzyme substrate complex, and the enzyme substrate complex enzyme product complex form ஆகும், and அது enzyme plus product release ஆகும். ஆனா இது நடக்கிறது இல்ல. Instead of substrate, what is happening here? Instead of substrate, enzyme is binding, and instead of enzyme product, enzyme inhibitor is binding. So this process is eliminated. Okay, so என்ன ஆகுது? Enzyme inhibitor form ஆயிருது. அதனால enzyme inhibitor complex தான் form ஆகுது. So enzyme product அந்த process நடக்கிறது கிடையாது. This is called competitive inhibition. This is called what? Competitive inhibition. புரிஞ்சுச்சா? இதுக்கு பேர் என்ன? Competitive inhibition. Clear? சரி. Okay. சரி. அடுத்தது. What is next? So இதுக்கு பேர் தான் competitive inhibition. All right. அப்போ non-competitive inhibitor அப்படின்னா என்ன? Non-competitive inhibitor அப்படின்னா what is non-competitive inhibitor? Non-competitive inhibitor அப்படின்னா இப்போ enzyme இருக்கு. இது என்னது? இதுதான் நம்மளோட enzyme. Let's say this is the enzyme. இந்த enzymeல இங்க இருக்கு நம்மளோட active site. இதுதான் active site. Alright, இதுதான் நம்மளோட active site. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட substrate இருக்கு. Okay, நம்ம கிட்ட என்ன இருக்கு? Substrate இருக்கு. Right, நம்ம கிட்ட என்ன இருக்கு? Substrate இருக்கு. And நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஒரு inhibitor இருக்கு. This inhibitor is not similar to substrate. It's not necessary that it will be similar to substrate. Okay, but it will go and bind with the enzyme. இது enzyme கிட்ட போயிட்டு bind ஆயிரும். But when it binds with the enzyme, but active site ல bind ஆகாது. Other than the active site, it will bind other than the active site. Active site ல bind ஆகாது. Active site தவிர வேற different ஆன இடத்துல. So என்ன எழுதலாம் நீங்க? This is a type of inhibition in which inhibitor will bind with the enzyme other than the active site. Okay, நான் சொல்றேன், நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. I don't have space here. இன்னொரு புது page, I don't want to use it. Okay, so what is non-competitive inhibitor? It is a type of inhibitor, non-competitive inhibitor or non-competitive inhibition. Inhibitor or inhibition. Okay, inhibition. Non-competitive inhibition. So it is a type of inhibition in which the inhibitor will bind with the enzyme other than the active site and bind பண்ணிட்டு என்ன பண்ணும்? It will modify the active site. It will modify the active site, do some chemical change and modify the active site. இப்போ இந்த இடத்துல இந்த ஆக்டிவ் இந்த சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ண முடியாது? அங்க போய் பைண்ட் ஆக முடியாது. ஆல்ரைட், இந்த சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ண முடியாது? அங்க போய் பைண்ட் ஆக முடியாது.
So suppose இந்த substrate அங்க போய் bind ஆக முடியலனா என்ன ஆகும்? Substrate complex form ஆகாது. என்ன ஆகாது? Substrate complex form ஆகாது. கரெக்ட்டா? என்ன ஆகாது? Substrate complex form ஆகாது. So substrate complex form ஆகலைனா substrate product form ஆகுமா? ஆகாது. அப்போ substrate product form ஆகலைனா அங்க என்ன ஆயிருச்சு? Enzyme activity inhibited. புரிஞ்சுதா? Say yes or no. புரிஞ்சிருச்சா? Yes? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா இல்லையா? ஐயோ யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. சரி, ஐ ஹோப் நீ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை என்ன எழுதலாம் இந்த இடத்துல? ஸோ நான் காம்படிட்டிவ் இனிபிஷன் இங்கே எழுதுறேன் வேணாம். It is a type of inhibition. It is a type of inhibition where the inhibitor binds with the enzyme other than the active site and changes the composition or chemical nature of enzymes. Okay, so chemical nature of enzymes, active site, chemical nature of the active site of enzymes. Active site. So ingenago no binding of substrate. No binding of substrate. So no binding of substrate na ennago? If there is no binding of substrate ennago? When there is no binding of substrate, what will happen? When there is no binding of substrate, no enzyme substrate complex forms. So no product enzyme complex form. Actually enzyme product formation எழுதுனா தான் கரெக்டா இருக்கும். Enzyme product complex forms. அப்ப என்ன ஆகும்? Enzyme activity is inhibited. Clear? Enzyme activity is inhibited. Next another feedback inhibitor or feedback inhibition. What is feedback inhibition? Feedback inhibition means suppose ஒரு chemical reaction நடந்துட்டு இருக்கு. Okay, feedback inhibition என்ன? Suppose ஒரு chemical reaction நடந்துட்டு இருக்கு. Suppose என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு chemical reaction நடந்துட்டு இருக்கு. அந்த chemical reactionல suppose ஒரு chemical reaction நடந்துட்டு இருக்கு. All right, let's say we have one chemical reaction. Okay, நான் இது எதுமே அழிக்கல. See, remember, நான் இது எதுமே அழிக்கல. You can see already இருக்கு. previous slides-ல இருக்கு எல்லாமே. சரி, அதனால நீங்க காணாம போயிடுச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. PDF-ல பார்த்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம் நோட்ஸ். So இந்த இடத்துல என்ன இருக்கு? feedback inhibition-ல when there is series, for example A plus B plus C, இதெல்லாம் ஒரு reaction form ஆயிட்டு இருக்கு. Okay, ஒரு reaction form ஆயிட்டு இருக்கு. ஒரு chemical reaction நடக்குதுன்னு வைங்க. Okay, suppose A produces B produces C produces D. இந்த இடத்துல நிறைய enzyme ஆயிட்டு இருக்கு. enzyme இந்த இடத்துல ஒரு enzyme activity, இந்த இடத்துல ஒரு enzyme involve ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு enzyme involve ஆயிருக்கு. All right, இந்த D produce ஆன உடனே, okay, இந்த D produce ஆன உடனே when this D act as a inhibitor, inhibits the reaction. When this D act as a inhibitor, okay,
இதுக்கு மேலே நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனிபிட் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இனிபிட்டர். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபீட்பேக் இனிபிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் there is one thyroid gland. என்ன இருக்கு நம்மகிட்ட ஒரு thyroid gland, sorry, pituitary gland இருக்கு, not a thyroid gland, pituitary gland இருக்கு. Pituitary gland releases TSH. Pituitary gland என்ன ரிலீஸ் பண்ணும்? TSH ரிலீஸ் பண்ணும். இங்க நம்மகிட்ட என்ன இருக்கு? thyroid gland இருக்கு. Let's say here we have what? Thyroid gland. So here we have thyroid gland. Actually இப்படி இருக்காது. Just for understanding நான் வரையறேன். Let's say thyroid gland. Okay, let's say this is thyroid gland. Forget about that. Let's say this is thyroid gland. In the thyroid gland la TSH reaches thyroid gland. TSH reaches thyroid gland and anga thyroxine produce pannu. Thyroxine, or let's say T3 and T4 produce pannu. We'll study that in chemical coordination. Human physiology start ஆகுல. எப்போ நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நாளைக்கு இல்ல, நம்ம நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ராக் இருக்கு, ஃப்ராக் நம்ம முடிக்கணும். நாளைக்கு ஃப்ராக் முடிச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு ஃப்ராக் முடிச்சுக்கலாம். இல்லைன்னா நாளைக்கு வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். நோமென்க்ளேச்சர் கிளாசிஃபிகேஷன்ல இருக்குல்ல, அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆல்ரைட், அது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ யா, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்துட்டு ஃப்ராக் வரும். ஒரு நாள் ஃப்ராக் இருக்குது, சாட்டர்டே ஃப்ராக் படிப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வீக் தட் இஸ் யோர் வாட், லெட் மீ செக். அப்புறம் நம்மளோட ரெஸ்பிரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். எஸ், ஹியூமன் ஃபிசியாலஜி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஹியூமன் ஃபிசியாலஜி வில் ஸ்டார்ட் ஆன் நெக்ஸ்ட் வீக் Thursday. நெக்ஸ்ட் வீக் Thursday நம்மளுக்கு ஹியூமன் ஃபிசியாலஜி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஜூலை இன்னைக்கு 17, 18, 19, எஸ். ஸோ நெக்ஸ்ட் Thursday நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஹியூமன் ஃபிசியாலஜி. ஆல்ரைட். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி, ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக நிறைய விஷயம் படிப்போம். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹியூமன் ஃபிசியாலஜி வெளியே ஃபுல் இன்ட்ரெஸ்டிங், ஃபுல் ஃபன். அதில் பிபிடிலாம் கிடையாது, அதில் வெறும் இமேஜஸ் மட்டும் தான் வரும். ஓகே, அதனால எதுவுமே எழுதியிருக்காது. சி, மை போர்ட் ஆல்வேஸ் லுக்ஸ் லைக் திஸ் ஒன்லி. எனக்கு இப்படி எழுதுறது தான் பிடிக்கும். நம்ம பிபிடி போட்டு லைன் பை லைன் அதில் இருக்கும், அதை படித்து சொல்கிறது. ஐ டோன்ட் லைக் தட் கைண்ட் ஆஃப் டீச்சிங். எனக்கு இந்த மாதிரி டீச்சிங் தான் பிடிக்கும். ஃபுல் டயக்ராம்ஸ், ஓகே, நானே எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நானே வரைஞ்சிக்கிட்டு. ஸோ ஐ லவ் தட் கைண்ட் ஆஃப் டீச்சிங். ஓகே, நீங்கள் நான் இது வந்து என்னோட பழைய ஸ்டூடெண்ட் யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா தே நோ தட், ஆனால் தே நோ மீ. ஓகே, அவங்க சப்போஸ் நீங்கள் என்னோட ஓல்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் ஆமானா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் எப்போ பார்க்குறீங்களோ அதில் நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, யூ லவ் தட் யூனிட். சலோ, வெரி குட். ஸோ now what will happen, this thyroid stimulating hormone will reach where? The thyroid gland. thyroid gland போயிட்டு அங்கே என்ன ரிலீஸ் ஆகும்? T3 ரிலீஸ் ஆகும் and T4 ரிலீஸ் ஆகும். இந்த T3 T4 ரிலீஸ் ஆகும்போது சப்போஸ் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகும். சப்போஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா this thyroxine will move back to pituitary gland and it will inhibit the production of TSH. இதுக்கு மேல ரொம்ப அதிகமா பண்ணிட்டீங்க, இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம். This is called negative feedback. This is called what? Negative feedback mechanism. நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். இதுக்கு பேர் என்ன? நெகட்டிவ் ஃபீட்பேக். இது போயிட்டு ஏதாவது ஒன்று இன்ஹிபிட் பண்ண வைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். நெகட்டிவ் இன்ஹிபிஷன். புரிஞ்சுதா? நெகட்டிவ் இன்ஹிபிஷன். கிளியர்? நெகட்டிவ் இன்ஹிபிஷன். நவ் இதே வந்துட்டு இதே என்ன இருக்கு நம்ம கிட்ட, இதுவும் இன்ஹிபிஷன் தான். ஒன் டைப் ஆஃப் இன்ஹிபிட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஒன்லி. இன்ஹிபிட்டிங் வாட்? ஆக்டிவிட்டிஸ் ஒன்லி. ஸோ இன்ஹிபிஷன். இதே நம்ம கிட்ட என்னது? இதே நம்ம கிட்ட நம்மளோட லெட்ஸ் சே ரீப்ரொடக்ஷன்ல, ஓகே, ரீப்ரொடக்ஷன்ல நம்மளோட ஓவரி இருக்கு. ஓகே, நம்மளோட என்ன இருக்கு? ஓவரி இருக்கு. லெட்ஸ் சே திஸ் இஸ் ஓவரி. ஓகே, திஸ் இஸ் ஓவரி. ரீப்ரொடக்ஷன்ல ஓவரி இருக்கு. ஓவரியில நிறைய ஃபாலிகல்ஸ் வந்து டெவலப் ஆகும். என்ன ஆகும்? நிறைய ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகும். லெட்ஸ் சே இங்கிருந்து நிறைய ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகுது, இங்கே ஃபாலிகல்ஸ் நிறைய டெவலப் ஆகுது, நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, டெவலப் ஆகுது. ஆல்ரைட், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் என்ன ஆகும்? இந்த ஃபாலிகல் வெடிச்சிரும். ஸோ ஓவுலேஷன் நடக்கும். என்ன ஆகும்? ஓவுலேஷன். ஸோ ஓவுலேஷன் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குது? ஓவுலேஷன் நடந்திருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல ஓவுலேஷன் நடந்திருக்கு. ஓவுலேஷன் ஆயிடுச்சு. பட்
follicle வந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறம் follicle பெருசாயிருச்சு அப்படினா this ovary, so let's say இந்த இதுதான் பெரிய follicle, இது என்ன ஆகும் அப்படினா this will send one information. இந்த follicular development ஆகணும் அப்படினா நம்மளோட hypothalamus என்ன பண்ணுது, நம்மளோட hypothalamus ஒரு pituitary gland இருக்கு கரெக்ட்டா, இதில இருந்து நம்மளோட FSH and LH அப்படிங்கற ஹார்மோன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. because of that only இங்க என்ன ஆயிட்டு இருக்கு, because of that only இங்க follicle develop ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த டைம் பீரியட்ல என்ன ஆகும் அப்படினா சப்போஸ் follicle டெவலப் ஆயிருச்சு, இதுக்கு மேல நமக்கு follicle டெவலப்மென்ட் வேண்டாம், இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஓவுலேஷன் தான் பண்ணனும், இதுக்கு அப்புறம் follicle டெவலப் ஆனா பிரச்சனை ஆயிடும். சோ follicle டெவலப்மென்ட்ட ஸ்டாப் பண்ணனும். பட் அதே டைம்ல LH ஓட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண கூடாது. ஏன்னா LH ஓட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணா ஓவுலேஷன் நடக்காது. ஓகே, சோ LH ஓட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண கூடாது, ஆனா FSH ஓட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணனும். இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும், ஓவரியில இருந்து ஈஸ்ட்ரோஜன் மேல போகும், மேல போயிட்டு என்ன பண்ணும், இந்த FSH and LH ரெண்டு பேர்த்தோட ப்ரொடக்ஷனையும் என்ன பண்ணிரும், ரெண்டு பேர்த்தோட ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிரும். வாட் இஸ் திஸ், இன்க்ரீஸ் பண்ணிரும். Alright, increase பண்ணு, not decrease, increase பண்ணிரும். ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும், ஈஸ்ட்ரோஜன் இந்த ரெண்டு பேர்த்தோட ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிரும். இன்க்ரீஸ் பண்ணா பிரச்சனை, இன்க்ரீஸ் பண்ணா பிரச்சனை. அப்போ உடனே என்ன பண்ணும், உடனே நம்மளோட இந்த ஃபாலிக்கல் டெவலப் ஆயிருக்கிற இந்த ஃபாலிக்கல் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணி இந்த FSH ஓட ப்ரொடக்ஷனை இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணும். அந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன, இன்ஹிபின் என்ன பண்ணும், FSH ஓட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணும். அதுவே LH இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும், அது ரெண்டுத்தோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். சோ இன்க்ரீஸ் பண்றனால இது பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், அண்ட் இது வந்து இன்ஹிபிட் பண்றனால இது நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். புரிஞ்சிருச்சா? Yes, so இந்த இடத்துல the product itself, the product formed will inhibit the enzyme activity. அப்போ இந்த ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராடக்ட் தான் இந்த இடத்துல இன்ஹிபிட்டரா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, அதனால இது ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது சொல்றோம். ஆல்ரைட், ஃபீட்பேக். ஸோ அங்க ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு, அதோட ஃபீட்பேக் தான் கிடைச்சிருக்கீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தா, சப்போஸ் இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓவரியில ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் மந்த்லி ஓவுலேஷன் நடக்கும் இல்லையா, மந்த்லி என்ன நடந்துட்டு இருக்கு, ஓவுலேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மந்த்லி நடக்கிற அந்த ஓவுலேஷன் ஓகே என்ன ஆகும் அப்படின்னா, ஓவுலேஷன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஓவம் எங்க போகும், நம்மளோட ஃபாலோப்பியன் டியூபுக்கு போகும். ஓவம் ஃபாலோப்பியன் டியூபுக்கு போகும். ஓவம் அந்த ஃபாலோப்பியன் டியூபுக்கு போன உடனே அங்க என்ன ஆகும், அங்க ஃபர்டிலைசேஷன் நடக்கும். தென் அதுக்கப்புறம் மூவ் ஆகி அப்படியே டெவலப்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் யூட்ரஸ்க்கு வரும். ஓகே, இட்ஸ் லைக் நான் தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சென்டர்ல இருக்கிறது ஓவரி, யூட்ரஸ். ஓகே, அண்ட் இது ஒரு ஃபாலோப்பியன் டியூப், இது ஒரு ஃபாலோப்பியன் டியூப், சரியா, ஒரு ஃபாலோப்பியன் டியூப். அப்போ இந்த ஃபாலோப்பியன் டியூப் அண்ட் திஸ் இஸ் ஃபிம்ப்ரியே, திஸ் இஸ் இன்ஃபண்டிபுலம், திஸ் இஸ் ஆம்புலா, திஸ் இஸ் ஃபிம்ப்ரியே. ஓகே, அப்போ என்ன ஆகும், இங்கிருந்து ஓவரி, இதுதான் ஓவரி. ஸோ ஓவரியில இருந்து ரிலீஸ் ஆயிருச்சு, எக் மேலே போயிருச்சு, இந்த ஆம்புலால வந்துருக்கு. ஸ்பெர்ம் இங்க போய் ஃபர்டிலைஸ் பண்ணிட்டா இது ஃபுல்லா டெவலப் ஆகும், டெவலப் ஆகி இந்த இடத்துல வரும். Hi sir, I'm 12th, please teach 12th biology please, it will be very useful for me. Okay, now என்ன ஆகும், இது யூட்ரஸ், இங்க யூட்ரஸ்ல வரும், யூட்ரஸ்ல வந்து இம்ப்ளான்ட் ஆயிரும், சரியா. அப்போ யூட்ரஸ்ல வந்து இம்ப்ளான்ட் ஆகிற வரைக்கும் இம்ப்ளான்ட் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணல, என்ன ஆகும், பண்ணல அப்படின்னா மென்ஸ்ட்ரேஷன் வந்துடும், கரெக்டா. ஸோ அதுக்கு பின்னாடியும் இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்கு. ஓகே, சப்போஸ் இங்க இந்த ஓவரி என்ன ஆகும், ஓவரி வந்து எக் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஓவரி வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ப்ரொஜெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன். ஓவரி என்ன பண்ணும், ஓவரி வில் ஸ்டார்ட் ரிலீசிங் ப்ரொஜெஸ்டிரோன். ஓகே, ஓவரி வில் ஸ்டார்ட் ரிலீசிங் வாட், ப்ரொஜெஸ்டிரோன். when ovary starts releasing progesterone, okay, when ovary starts releasing progesterone, எதுக்காக, the progesterone will maintain the uterine wall.
progesterone will maintain the uterine wall. இங்க இருக்கிற யூட்ரஸ்ல இருக்கிற எண்டோமெட்ரியமை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கும். எதுக்காக? இம்ப்ளான்டேஷனுக்காக. சரியா? இம்ப்ளான்டேஷனுக்காக. அப்போ சப்போஸ் இங்க பட் இங்க இருக்கிற ஓவரியோட அந்த ஸ்ட்ரக்சர் progesterone செக்ரீட் பண்ற அந்த ஸ்ட்ரக்சரோட லைஃப் ஸ்பேன் 12 to 14 days தான். கார்பஸ் லியூட்டியம் அப்படிங்கிற பேர். ஸோ சப்போஸ் 12 to 14 daysக்குள்ள இந்த ஓவம் ஃபர்டிலைஸ் ஆகி டிவைட் ஆகி யூட்ரஸ்ல வந்து அட்டாச் ஆகல அப்படின்னா 12 to 14 daysக்கு அப்புறம் செத்து போயிடும். ஏன்னா அதுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது அட்டாச் ஆச்சா இல்லையான்னு. ஆனா சப்போஸ் ஸ்பெர்ம் அங்க போய் ஃபர்டிலைஸ் பண்ணி டெவலப் ஆகி வந்து யூட்ரஸ்ல வந்து அட்டாச் ஆயிருச்சு அப்படின்னா யூட்ரஸோட வால் ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் எங்க போகும்? அது இந்த கெமிக்கல் ஓவரிக்கு போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும். நீ பண்ண ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு, அங்க இம்ப்ளான்ட் ஆயிருச்சு. நவ் நெக்ஸ்ட் 3 months வரைக்கும் நீ நல்லா ப்ரொஜெஸ்டரான் செக்ரீட் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும். இதுக்கு பேரு பாசிட்டிவ் ஃபீட்பேக். அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல அந்த ஆர்கன்ஸ் ஆகாது, அந்த ஆர்கன் நிறைய ப்ரொஜெஸ்டரான் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும், செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஃபீட்பேக். இதுதான் நம்மளோட சப்போஸ் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஹார்மோன், இந்த கெமிக்கல் which is releasing by the uterus wall, அதுதான் செக் பண்ணுவாங்க அது இருக்கா இல்லையான்னு பிளட்ல. அதுக்கு பேர் தான் பீட்டா HCG, ஹியூமன் கொரியோனிக் கொனாடோட்ரோபின். ஆல்ரைட். ஸோ இது என்னது? இது ஒரு ஃபீட்பேக் போகுதா? இதுக்கு பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. சரியா? ஐ ஹோப் உங்களுக்கு இது ஃபீட்பேக் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். Physiology is very interesting, Kanna. Physiology is very interesting. I love teaching physiology. அதனால எல்லாத்தையுமே physiology கூட கனெக்ட் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love physiology. சரி. So yeah. So that's all about your inhibition. சரி. Now ஒரு கிராஃப் இருக்கு. ஓகே, ஒரு கிராஃப் இருக்கு. சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன்ல ஒரு கிராஃப் இருக்கு. ஸோ அந்த கிராஃப் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, கேம் கான்ஸ்டன்ட் கிராஃப் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த கிராஃப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Vignesh, I am new to the channel. Kanna, Vignesh, I am very happy that you are here. But 12th standard அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். 11th ஸ்டாண்டர்ட் ஒன்ஸ் முடிஞ்சோன்னு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆயிரும். பிளானர் போய் நீங்கள் வந்து ஆப்பில் போயிட்டு பிளானர் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளானரில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். என்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஆல்ரைட், அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் கிடச்சிரும். புரிஞ்சுதா? எஸ். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, லைக் அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 12th ஸ்டாண்டர்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சரியா? 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும். அக்டோபரில். சரியா? ஆஸ் பர் த ஷெட்யூல், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் October 4. அதுதான் நம்மளோட பிளானர். பட் இது வந்து சேஞ்ச் ஆகலாம். மேபி 1 or 2 days ப்ளஸ் ஆர் மைனஸ், 1 or 2 days only, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 days only. சரி, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். ஸோ அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ठीक है 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா நம்மளோட ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படிங்கிற சாப்டர் எதுல இல்ல, நீட் எக்ஸாமுக்கு இல்ல. அதனால அது நம்ம படிக்க போறது கிடையாது. சரியா? ஸோ வி வில் ஒன்லி ஸ்டடி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் இன் பாட்டனி, அது ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் ஜுவாலஜியில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், நான் சொல்றது ஜுவாலஜி. அக்டோபரில் ஜுவாலஜி ஸ்டார்ட் ஆயிரும். சரி, அக்டோபரில் ஜுவாலஜி ஸ்டார்ட் ஆயிரும். அதே டைம் பீரியடில் தான் கிட்டத்தட்ட தான் நம்மளுக்கு பாட்னிலையும் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஏன்னா பாட்னியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? மார்ஃபாலஜி, அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. ஸோ 5 சாப்டர் பேலன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ஜுவாலஜியில் கிட்டத்தட்ட 6 சாப்டர் பேலன்ஸ் இருக்கு, இல்லையா? 6 சாப்டர் பேலன்ஸ் இருக்கு. ஸோ பாட்னியில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி செப்டம்பரோட 15 மேலேயே நம்ம இது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சார் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. என்னது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட். நீ ரொம்ப ஆவலா இருக்க 12th ஸ்டாண்டர்ட் நீங்க போர்டு படிக்கணும் அப்படின்னு ஆவலா இருக்க அப்படின்னா நீ ஒன்று பண்ணலாம்.
நீ PW Tamil Nadu 11 and 12 அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல போனீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான asexual and sexual reproduction flowering plant, அதுக்கப்புறம் நம்மளோட ஹியூமன் ரிப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அதெல்லாமே முடிச்சாச்சு. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஸ் கோயிங் ஆன். ஸோ நீ அதை போய் பார்த்துக்கலாம். சரியா? அதை நீ போய் பார்க்கலாம். அதில் வந்து 2 சாப்டர் 12th 2 சாப்டர் முடிச்சாச்சு. 3rd சாப்டர் இஸ் கோயிங் ஆன். चलो नेक्स्ट. நான் ஒரு கிராஃப் வரையறேன். பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். இது என்னது? நம்மளோட y ஆக்சிஸ். இது என்னது? நம்மளோட x ஆக்சிஸ். கரெக்டா? ஆல் ரைட். நவ் இதுல இங்க y ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷன். வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷன். இது என்சைம் சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அதோட கிராஃப் இது. அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் ஆன் என்சைம் ஆக்டிவிட்டி அதோட கிராஃப் இது. ஆல்ரைட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன போயிட்டு இருக்கு? இது ஹெட்டிங் வைங்க. திஸ் இஸ் த ஹெட்டிங் ஆக்சுவலி. நான் இங்க எழுதுறேன். ஆல்ரைட். நவ் கீழே என்ன போயிட்டு இருக்கு? சப்ஸ்ட்ரேட் S and இங்க V velocity V. ஓகே, velocity V. அப்போ இந்த இடத்துல நம்மளோட ரியாக்ஷன் இப்போ என்ன ஆகுது? என்சைம் நடக்குது, என்சைம் ஆக்டிவிட்டி நடக்குது. அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணிட்டு இருக்கோம், சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ண என்சைம் ஆக்டிவிட்டி நடக்குது. சரியா? சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணிட்டோம். பட் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் சேச்சுரேட் ஆயிருது ஒரே அளவில், இல்லையா? அதுக்கப்புறம் நீ என்னதான் நீ சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணாலும் அதுக்கப்புறம் சேச்சுரேட் ஆயிருச்சு. கரெக்டா? என்னதான் நம்ம ஆட் பண்ணாலும் என்ன ஆயிருச்சு? இந்த இடத்துல லெட்ஸ் சே இந்த இடத்துல சேச்சுரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு? சேச்சுரேஷன் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் சேச்சுரேஷன் பாயிண்ட். சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆர் நம்ம என்ன சொல்லலாம்? சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆர் நம்ம இதை என்ன சொல்லலாம்? இதை நம்ம Vmax அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி. இதுதான் என்னது? Vmax. மேக்ஸிமம் வெலாசிட்டி.
இதுக்கு மேல என்ன ஆக முடியல, இதுக்கு மேல இங்க substrate form ஆகல. So this is the maximum velocity. Okay, maximum velocity. All right. So இந்த இடத்துல இப்போ maximum velocity நம்ம பார்த்தாச்சு. So this is the maximum velocity. சரியா? This is the maximum velocity. இப்போ இந்த இடத்துல இதோட half, ஓகே, இதோட 50%ல நம்ம எடுக்கும்போது Vmax இதோட 50%ல நம்ம சப்போஸ் இதுதான் இதோட 15 எவ்வளவு வரும், இதுல இருந்து இது வரைக்கும்னா இதோட 15 இங்க வருமா? சரி, இதோட 50%ல this is the 50%. ஓகே, ஸோ இதோட 50%ல எவ்வளோ இருக்கு? 50% அப்படின்னா இந்த இடத்துல Vmax வரும். 50% என்னது? Vmax by 2. அந்த 50%ல நம்மளோட என்சைம் சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு? இவ்வளோ யூஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த Km வேல்யூ. Km வேல்யூ. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் த Km வேல்யூ. ஸோ நம்ம இவ்வளோ சப்ஸ்ட்ரேட்ல என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு 50% ஆஃப் வெலாசிட்டியில் நம்மளுக்கு இவ்வளோ சப்ஸ்ட்ரேட் யூஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த Km வேல்யூ அண்ட் ஹியர் Vmax by 2. எனிவேஸ், ஸோ 50% ஆஃப் வெலாசிட்டியில் நம்மளுக்கு எவ்வளோ இந்த இடத்துல சப்ஸ்ட்ரேட் யூஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வெலாசிட்டி அதிகம் பண்ணும்போது எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் யூஸ் ஆயிருக்கு, இதுதான் மேக்ஸிமம் ஒன். ஸோ இது Vmax by 2 அண்ட் இது Vmax. ஆல்ரைட், சரி. ஸோ இந்த இடத்துல அவ்வளோதான், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அதுக்கு மேலே நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறது கிடையாது. எனிவேஸ், நம்ம பார்க்கலாம். இது மறுபடியும் ஒரு தாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? Vmax அண்ட் Vmax by 2 இது சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் பொறுத்து தான். சரியா? ஸோ கான்சன்ட்ரேஷன் இங்கே என்ன இருக்கு? concentration of substrate on enzyme activity graph. Right? சரி. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? இது வரைக்கும் நம்ம பார்த்தது லைக் ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸோ ஸ்டார்ட் பண்ணது நம்ம இனிபிஷனில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி. அதில் நம்ம சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம். அதில் நம்ம என்சைம் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இனிபிட்டர்ஸ் பார்த்தோம். இந்த 3 நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம்.
சரியா? இந்த 3 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பேலன்ஸை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பேலன்ஸ் என்ன பண்ணலாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரியா? சரி, பேலன்ஸை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். So yeah, that's all for today. We'll see you in the next class. Until then, please take care of yourself. Yeah, short lecture abdina, it's not like nobody is replying here, nobody is talking here, nobody is joining here, so it's like it's little bit frustrating here. But that's okay. Maybe nariya perthukku nariya vela irukku, or maybe the session is not going interesting or something. There's something is wrong with the session. We'll see, we'll talk. Okay, we'll talk and we'll do something. Chalo, that's all for today. Thank you so much for joining, and see you all in the next class. Until then, please take care of yourself. பத்திரமா உங்களை பார்த்துக்கோங்க. நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. And yeah, that's all. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம். ஓகே தமிழனியன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12th ஸ்டாண்டர்ட் நீ ஜாயின் பண்ணிக்கோ வலிமை கிளாஸில். சரியா? நீ வலிமை கிளாஸ் ஜாயின் பண்ணிடு. தட்ஸ் ஆல். வில் சி. ஓகே, பை பாய்.